அஞ்சத்தக்கதைக் கண்டு அஞ்சாதிருப்பது அறியாமையாகும். அஞ்சத்தக்கதைக் கண்டு அஞ்சுவதே அறிவுடையவரின் தொழிலாகும் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். எதற்கு அஞ்ச வேண்டும், எதற்கு அஞ்சக்கூடாது, அதை எப்படி கண்டுபிடிப்பது? ஃபேண்டேஷியா கடலிப்டிகே இது ஸ்டோயிக் தத்துவத்தில் ஒரு முக்கியமான கான்செப்ட். அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள், தெளிவான உண்மையான மனப்பதிவுகள், யதார்த்தத்தை அப்படியே காட்டுறது. ஆனா இது ஸ்பார்டன் அகோகி பயிற்சியில் கூட யூஸ் பண்ணிருக்காங்க தெரியுமா? சவால்களை எதிர்கொள்ள மனசை தயார்படுத்துற ஒரு டெக்னிக். இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் இனாகுலேஷன் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி. சரி, இது மன ஒழுக்கத்துக்கு ஏன் முக்கியம்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டோயிக் பார்வையில இது என்னன்னு பார்ப்போம். நம்ம மனசுல வர்ற பதிவுகள்ல எது நிஜம் எது வெறும் தோற்றம்னு பிரிச்சு பார்க்குற தெளிவான உண்மையான பதிவுகள் தான் இது. ஸ்டோயிக் சொல்றாங்க, ஒரு விஷயம் தோணுச்சுன்னா உடனே நம்பாம அது உண்மையான ஆராய்ஞ்சு பார்த்து ஒப்புதல் கொடுக்கணும். இது மன அமைதிக்கு ரொம்ப முக்கியம். இரண்டாவதா ஸ்பார்டன் கனெக்ஷன் பார்க்கலாம். இதுதான் இன்ட்ரெஸ்டிங் பார்ட். ஸ்பார்ட்டால அகோகின்னு கடுமையான பயிற்சி உண்டு இல்லையா, அங்க வலி தோல்வின்னு கஷ்டமான விஷயங்களை முன்னாடியே மனசுல கற்பனை பண்ணி பார்க்க இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன ஆகும், நிஜத்துல அந்த கஷ்டம் வரும்போது ஓ இது நம்ம எதிர்பார்த்து தானே தோணும். பயம் பதட்டம் எல்லாம் குறைஞ்சு கவனம் கூடும். இதனால அவங்க பயத்தை ஜெயிச்சு தெளிவா செயல்பட்டாங்க. கடைசியா இது இந்த காலத்துல எப்படி யூஸ் ஆகுது? ஆச்சரியமா, இந்த டெக்னிக் இன்னைக்கு சைக்காலஜில சொல்ற ஸ்ட்ரெஸ் இனாகுலேஷன் மாதிரி தான் இருக்கு. எப்படின்னா, ஒரு கஷ்டமான இன்டர்வியூ இல்ல ஒரு பெரிய வேலைக்கு முன்னாடி அதுல என்னென்ன சவால் வரலான்னு ஒரு 2 நிமிஷம் மனசுல ஓட்டி பாருங்க. நிஜமா அதை ஃபேஸ் பண்ணும்போது டென்ஷன் கம்மியா இருக்கும், சமாளிக்க ஈஸியா இருக்கும். மன உறுதியை ஏத்திக்க இது இன்னைக்கும் ஒரு சூப்பர் வழி. சுருக்கமா சொன்னா, ஃபேண்டேஷியா கடலிப்டிகே மன தெளிவுக்கும் மன உறுதிக்கும் ஒரு பவர்ஃபுல்லான பழங்கால டெக்னிக், இன்னைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது.